ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்கு தான் இது போன்ற வார்த்தைகள் பேசப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்க கேட்க நமக்கு ஒரு சந்தோஷம்தான். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்குது. ஒரு வசனம் நமக்காக பேசப்பட்டது அப்படின்னு உணரும்போது அது ஒரு யானை பலம் மாதிரி மிகப்பெரிய பலனாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு பேசிட்டாரு, ஆண்டவனோட இடைப்பட்டாரு அப்படின்னு அந்த உணர்வு இருக்குது பாருங்களேன், அது பெருசாக இருக்கும். ஒரு 34-35 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நான் ஊழியத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தேன். ஒரு பெரிய டீம், அந்த டீமோட நானும் இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த டீமில் ரொம்ப சின்ன பையனாக தான், ரொம்ப சின்ன வயது. அப்போது எனக்கு வைராகியம் என்னென்னா, ஆண்டவரை எப்படி ஆகிலும் நான் பார்க்கணும். நான் ஜீசஸ் நிறைய பேர் தரிசிச்சிருக்காங்க அப்படின்லாம் நான் வாசிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இயேசு எப்படியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு. எப்போ ஜெபம் பண்ணாலும் ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்வது. அப்போ நல்ல குளிர், கிட்டத்தட்ட அந்த மேல் அறையில் ஒரு 40 பேருக்கு மேலே தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தான். நல்ல பெட்ஷீட், கம்பிளி அதை எடுத்து போர்த்தி நல்லா தூங்குறாங்க. எனக்கு 4 மணிக்கு முழிப்பு வந்தது. அந்த கம்பிளி எடுத்து மேலே போர்த்தி கொண்டேன். நேர முழங்கால நின்று, இயேசுவே உங்களை எப்படி பார்க்கணும், உங்களுடைய காட்சியை நான் பார்க்கணும், உங்கள் தரிசனம் எனக்கு வேணும், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு 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 பாமரத்தனமான ஜெபம் அது. ஒரு ஜெபம் மாதிரிலாம் இல்லை. இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னா அப்படின்னு பாருங்கள். இயேசுவை உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்களுடைய காட்சியை நான் பார்க்க விரும்புகிறேன், உங்கள் தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் எது சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஃபியூ மினிட்ஸ் ஒரு சத்தம் என் காதுகளிலே விழுந்தது. பரிசுத்தம் இல்லாமல் நீ என்னை காண முடியாது. ஜெபத்தை நிறுத்தி சுற்றி முற்றி பார்த்தேன், யாராவது பேசுகிறாங்களன்னா ஒருத்தர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது அன்றைக்கு இயேசு தான் பேசினார். அவ்வளோதான். அவரை நான் பார்க்கல, அவர் தரிசனம் எனக்கு கிடைக்கல, ஆனால் அவர் என்னோட பேசிட்டாரு அப்படின்ற சந்தோஷம் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். அதன் பிறகு மிகவும் வைராக்கியமாக ஜெபித்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சந்தோஷத்தில் என் செருப்பெல்லாம் தூக்கி வீசிட்டேன். வெறும் காலில் நடக்க துவங்கினேன். ஆண்டவனோட பேசிட்டாரு, ஆண்டவனோட பேசிட்டாரு. ஒரு வார்த்தை நமக்காக பேசப்பட்டதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? நான் இவ்வளோ தூரம் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்ததுக்கு காரணம் அன்று ஆண்டவர் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே அளவில்லாத மகிழ்ச்சி. அப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் வெவ்வேறு விதமாக பேசுகிறாரு. சில நேரங்களில் நம்ம பைபிள் வாசிக்கும் போதே நம்மோட பேசுகிறாரு. சில நேரங்களில் சர்ச்சில் உட்காரும்போது பாஸ்டர் பேசும்போது நமக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும். நமக்காகவே அவர் பேசுவார் பாருங்க. இன்னும் சிலர் சாதாரணமாக நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க, இது ஆண்டவர் சொன்ன மாதிரி இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்க கூட சில நேரங்கள் இருப்பாங்க. அவங்க சாதாரண சிம்பிளாக எதாவது சொல்லிட்டு போவாங்க, அது தேவன் பேசுவது போல் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு. இயற்கை மூலமாக கூட கர்த்தர் நம்மோடு பேச முடியும், சொப்பனத்தின் மூலம் பேச முடியும், தரிசனத்தின் மூலம் கர்த்தர் பேச முடியும், ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் பேச முடியும். செய்தி கொடுக்கும்போது மாத்திரம் இல்லை, திடீர்னு நம்மோட அவங்க பேசுவாங்க. மற்ற மனிதர்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறது ரொம்ப குறைவு என்ற போதிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தாகத்தோடு வாஞ்சையோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் மிக அழகாக அற்புதமாக நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்கும்படி நம்முடைய செவியை நம்ம சாய்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார் என்று கேட்டால், ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அதாவது தங்குற இடம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட நிலையில் மறுபடி நான் கூடாரத்தில் தங்க பண்ணுவேன், கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவேன், நீ நிலைத்திருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திரும்பவும் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறவர், கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுகிறவர். நம்முடைய நிலையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கொஞ்சம் இந்த வசனத்தை பாருங்கள்.
திரும்பவும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன். அப்படி ஒரு வசனம் இருக்குது, திரும்ப நிலைப்படுத்தணும் வசனம் இருக்குது. அதை போல தான் இந்த வசனம். நான் கூடாரத்தில் உன்னை தாபரிக்க பண்ணுவேன்னா, முன்னாடி எவ்வளவு நல்ல இளைப்பாறுனாய், உனக்கு சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்துச்சு, நிம்மதி இருந்துச்சு. இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்க, எல்லாம் போச்சு, என் நிம்மதியெல்லாம் போச்சு, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா, வந்தான் பாரு இவன், வந்தா பாரு அவ என்று சில மனிதர்களை நாம் குறை சொல்லுவோம். எல்லாம் போச்சு, உன்னால் என் நிம்மதி போச்சு, என் சுகம் போச்சு, என் ஆரோக்கியம் போச்சு, வேதனையை தான் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் திரும்பவும் உன்னை கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவேன். முன்னாடி எப்படி நீ நான் ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தியோ அது மாதிரி மறுபடியும் நான் உன்னை கம்ஃபர்ட்டாக வைப்பேன். நீ ஆறுதலாக இருப்ப. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களையும் வேறெடுத்து நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை கனப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் கூட அரங்களிலே திரும்பவும் சந்தோஷமாக நாம் தாபரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுன்ற நாம் இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் மேலே ஒரு வசனுக்கு பாருங்கள், 6வது வசனம். என்னெல்லாம் செஞ்சால் அது நடக்கும் அப்படின்னு நம்ம மேல் நோக்கி வாசித்தோம்னா அதில் 6வது வசனத்தில் சில குறிப்புகளை நம்ம பார்க்க முடியும். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இந்த ஒரு வசனத்தில் 4 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, நீ திரும்பு, நீ தேவனிடத்தில் திரும்பு. ஆண்டவரிடத்தில் திரும்பிட்டோன்னா நாம் திரும்பவும் நம்முடைய கூடாரங்களிலே கர்த்தர் தாபரிக்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் திரும்புவது. ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்முடைய கூடாரத்தில் தேவன் நம்மை தாபரிக்க பண்ண வேண்டுமானால் இப்பொழுது தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நேற்றைக்கு நான் அதை சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது சொந்த வீட்டை விட்டுவிட்டு, தகப்பனுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது விட்டுவிட்டு தவறு செய்தான் இந்த இளைய குமாரன். தன்னுடைய ஆஸ்திகள், தனக்கு தகப்பன் கொடுத்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அதை பணமாக கொண்டு தூர இடத்திற்கு போய் அதெல்லாம் துன்மார்க்கமாய் செலவு செய்தான். அவனுடைய நிம்மதி போச்சு, அவனுடைய அமைதி போச்சு, அவனுடைய வருத்தம் கஷ்டம் எல்லாம் போச்சு. இப்போது அவன் தன் தகப்பனிடத்திலே திரும்பும்படி முடிவெடுக்கிறான், தீர்மானிக்கிறான். பன்றிக்கு போடுகிற தவிடு கூட தனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்தவன் அவன் மனதிலே யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் திரளான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவருக்கெல்லாம் போதுமான உணவு இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, போஜனம் இருக்கிறது. ஆனால் நான் இப்படி என் தகப்பனை விட்டு பிரிந்ததுனாலே, தூரமாக வந்ததுனால நான் இப்படி கஷ்டப்படுறேன். நான் ஒன்று செய்வேன், நேராக எங்கள் அப்பாட்ட போவேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டாண்டவரே தகப்பன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன், உம்முடைய பிள்ளையாக நீ சேர்த்துக்கொள்ள வேண்டாம், அதுக்கு நான் தகுதி கிடையாது, உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக நீ சேர்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவேன் என்று அவன் தீர்மானித்து தகப்பனிடத்திலே அவன் வருவதற்கு முயற்சிக்கிறான். பாருங்கள், அப்படி ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வந்ததுனால தான் மீண்டும் அவனுடைய வீட்டில் மகிழ்ச்சியோடு வாழ முடிந்தது. என் மகன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான் என்று தன் தந்தை அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அதே போலத்தான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புவீர்களே ஆனால், ஆண்டவரிடத்தில் மனம் பொருந்துவீர்களே ஆனால், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். என் தெய்வத்தினுடைய இந்த ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய நன்மை உங்களை அளவில்லாமல் நிரப்பும். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களை மூடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே முதலாவது தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்கள், பழைய காரியங்களை விட்டு திரும்புங்கள். மல்கியா 3:7 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் திரும்பினால்தான் அவர் நம்மிடத்தில் திரும்புவார். அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவரிடத்தில் திரும்பணும். நீங்கள் தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நாம் முதலாவது ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், அப்பொழுது தேவன் நம்மிடத்தில் திரும்புவார். அப்படி திரும்பும் பொழுது நம்ம என்ன மனநிலை திரும்பணும்னா, யோவேல் 2:12 சொல்லுகிறது, தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் திரும்புங்கள். அந்த முழுமையான அந்த உணர்வு, முழு இருதயம், முழு ஆத்மா, இந்த முழு உணர்வோடு தேவனிடத்தில் நீங்கள் திரும்பிடுங்க. அப்படி திரும்பினீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். திரும்பவும் கர்த்தர் உங்களை கூடாரத்தில் தாபரிக்க பண்ணுவார். தீங்கு என்னை வேதனைப்படுத்துதே, தீங்குக்கே நடுவில் நான் கஷ்டப்படுறேனே என்று நீங்கள் புலம்ப வேண்டாம்.
நீங்கள் அவரிடத்தில் திரும்பிடுங்க. ஏனென்றால் அவர் இயல்பாகவே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:13 வாசிக்கிறோம், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறது. அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் ஏன் உங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும்? தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். சில நேரங்களில் அவர் நம்மை கடிந்து கொடுக்கிறார் இல்லையா? கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள். கடிந்து கொள்ளும் போது அவருடைய திரும்பி விடுங்கள். அப்படி ஒரு வசனமே இருக்குது, என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 1:23 அப்படி கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பினால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். அந்த ஒரு மன திரும்புகிற, நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். கடிந்து கொள்வதற்கு திரும்புவது, வார்த்தையை கொண்டவரிடத்தில் திரும்புவது என்று இன்னொரு வசனம் இருக்கு. ஓசியா 14:2 இது சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக, வசனத்தின் ஊடாக அவரிடத்தில் திரும்புவது, நம்முடைய மனதை நாம் அவரிடத்தில் செலுத்துவது. அப்படி செலுத்தும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே விழுந்தீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் இழந்தவைகளெல்லாம் திருப்பி கொடுப்பார். உங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பார். உங்களை அளவில்லாமல் உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நாளிலே அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய நன்மையை அளவில்லாமல் வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளப் போகிற இந்த ஆசீர்வாதத்தை? இன்று அருமையான அன்பு பிள்ளைகளுடைய லைஃப்பில், வாழ்க்கையில் மேலானவைகளை கர்த்தர் செய்ய முடியும், நன்மையானவைகளை கர்த்தர் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். உங்கள் கூடாரத்தில் திரும்பவும் உங்களை கர்த்தர் தாபரிக்க பண்ணுவார். இரண்டாவது, தயவை கை கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தய பாராட்டுகிறார். அந்த தயையை நாம் எப்போதும் விட்டுறக்கூடாது. தயையை கை கொள்ள வேண்டும். யார் தயவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தயை காண்பிக்க முடியும். தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் அவர் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தயை காண்பித்ததற்கு மிக ஒரு ஆப்டான ஒரு உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு சொல்லலாம். யோசேப்பு அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தயை பாராட்டினான் என்று வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 50:16 எழுதியிருக்குது. அதுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சி காலங்களில் அத்தனை எய்த்தியர்களுக்கும் அவன் தயை பாராட்டினான், தயை காண்பித்தான் என்று நாம் அதே ஆதியாகம புத்தகம் 47:25 வாசிக்கிறோம். அதே போல் தன் தந்தை யாக்கோபுக்கு கூட தன்னுடைய தயவை அவன் வெளிப்படுத்துகிறான். இதை ஆதியாகமம் 47:29 வாசிக்கிறோம். இப்படி அவன் மற்றவரிடத்தில் தயை காண்பித்தான், தன்னுடைய சொந்த சகோதரிடத்தில் தயவை வெளிப்படுத்தினான், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தன்னுடைய தயவை வெளிப்படுத்தினான். தன்னை பெற்ற தன் தகப்பன் அவனுக்கும் கூட அவன் தயவுள்ளவனாக இருந்தான். அவன் தந்தை அதை சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் தயவுள்ளவனாக இருந்தால் என்று சொல்லுகிறார். ஆக ஏன் இந்த யோசேப்பு அதை செய்யணும்னு கேட்டால், யோசேப்பினுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னாடி பாருங்களேன், அவனுக்கு பல இடங்களில் தயவு கிடைச்சது நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது போத்திபாருடைய பார்வையில் அவனுக்கு தயவு கிடைச்சது. ஆதியாகமம் 39:4 நான் வாசிக்கிறோம். இரண்டாவது அதே போல் அந்த அதிகாரத்தில் 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21 வாசிக்கிறோம். சிறைச்சாலைக்காரனுடைய பார்வையில் அவனுக்கு தயவு கிடைச்சது. அப்புறம் பானபத்திரக்காரனுடைய பார்வையிலும் தயவு கிடைச்சது. ஆதியாகமம் 40:14 வாசிக்கிறோம். இந்த 3 இடங்கள்லையும் அவன் தயவு பெறுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு தயவு கிடைச்சது போத்திபாருடைய பார்வையில், அவனுக்கு தயை கிடைச்சது சிறைச்சாலை தலைவனுடைய பார்வையில் தயை கிடைச்சது, அவனுக்கு தயை கிடைச்சது பானபத்திரக்காரனுடைய பார்வையில் தயை கிடைச்சது. அந்த தயவு அவனுக்கு இருந்ததுனால தான் தான் பெற்ற தயவை மற்றவங்களுக்கு கொடுக்குறான். தன் சகோதரருக்கு தயவை காண்பித்தான், ஏத்திற்கு தயவை காண்பித்தான், அதே போல் தன் தந்தைக்கு தயவை காண்பித்தான். ஒன்றை மறந்துடாதீங்க, தேவன் உங்களுக்கு தயவை காண்பிக்கிறார். நீங்கள் தேவன் உங்களுக்கு தயவை காண்பித்தது நிமித்தம் அந்த தயவை கை கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்தில் தயவை வெளிப்படுத்துங்கள். தயவுள்ளவனுக்குத்தான் நான் தயவு செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தயவுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மேல் அற்புதமான விதத்தில் தயவை வெளிப்படுத்துவார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் உயர்த்தப்படுவோம். மூன்றாவதாக நியாயத்தை கை கொள்ள வேண்டும். அதே வசனம், அதாவது ஓசியா புஸ்தகம் 12:6 நியாயத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நியாயத்தை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். நியாயமான பாதையில் இருக்கிறவங்க நிச்சயமாக பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னால் கொடுத்து வச்சவங்க, பேறு பெற்றவர்கள். சங்கீதம் 106:3, எசாயா 56:1-2 வசனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாக்கியவான்கள், நியாயத்தை கை கொள்ளுகிறவர்கள், நியாயத்தை கடைபிடிப்பவர்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைச்சவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம அதை மறந்துடக்கூடாது. தேவனாகிய கர்த்தர்
நியாயத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு அவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால் தேவன் நம்மை தம்முடைய வாழ்க்கையில் அவர் திரும்ப கூடாரங்களை தாபரிக்க பண்ண வேண்டுமானால் நம் நியாயத்தை கைக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலகி போகிற ஒரு இருதயம் உள்ளவங்க, ஆண்டவர் கொடுத்த விடுதலை சீக்கிரமே மறந்துடுவாங்க. நியாயபதி புஸ்தகத்தில் அதை பார்க்கலாம். சீக்கிரமே ஆண்டவர் கோவப்படுத்திடுவாங்க. ஆண்டவர் மிதியான கையில் ஒப்பு கொடுப்பார், பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுப்பார், அம்மோனியர்களை ஒப்பு கொடுப்பார், மோவாபியர் கையில் ஒப்பு கொடுப்பார், அசிரியருடைய கையில், இப்படி எல்லா ஜாதிக்கிட்டையும் தம்முடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்துருவார். காரணம் என்னென்னா, வலிவு போகிற இருதயம், நிலையாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்த கட்டளை, கற்பனை, பிரமாணம், நியாயங்கள், இதைகளை தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் சீக்கிரமே தேவனை விட்டு வெகு தூரம் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லிட்டார் ஆரம்பத்திலேயே, கொஞ்சம் சொல்லுப்பா, நீ உன்னுடைய சந்ததிக்கு சொல்லு, நியாயத்தை கை கொள்ள சொல்லு, நியாயத்தை படிப்பி. அதனால தான் அந்த சந்ததியை கூட முற்றிலுமாக அழிச்சு போட்டுறாங்க. எத்தனையோ இந்த உலகத்தில் ஜாதிகள் அழிஞ்சு போயிருக்கு, ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. எத்தனை இனமக்கள் இந்த பூமியில் இல்லை, எவ்வளோ இனமக்கள் இருந்தார்கள். சில ஜாதியே பூமியில் இல்லாமல் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆனால் இந்த யூத சமூகத்தை இன்றைக்கும் கர்த்தர் வச்சிருக்க காரணம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஐ நோ அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் என்று கேட்டால், இந்த ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய நியாயத்தை பற்றி சொல்லுவான், கற்பிப்பான், படிப்பித்து கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் சும்மா இருக்க மாட்டான், கட்டாயம் சொல்லிக் கொடுப்பான். பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ள அவன் உபதேசிப்பான் என்று கர்த்தர் நம்பினார். ஆதியாகமம் 18:19 நாம் அதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் நியாயத்தை கை கொள்ளும்போது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். அவர்களை தம்முடைய கூடாரத்திலே கர்த்தர் தாபரிக்க பண்ணுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் முதலாவது திரும்புங்கள், ரெண்டாவது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தயவை கை கொள்ளுங்கள், அப்படி நியாயத்தை கை கொள்ளுங்கள். அப்படி நியாயத்தை விட்டுறாதீங்க. தேவன் நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் கொடுத்திருக்கிற நியாயத்தை நமக்கு சரியாக பின்பற்றணும். நியாயத்தை விட்டுவிடக்கூடாது. தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியாயத்தில் கவனம் வைத்து அந்த நியாயத்தை கை கொள்ளுகிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நான்காவது, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, அவர் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. கர்த்தர் திரும்ப உங்களை கூடாரங்களிலே தாபரிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தர் மறுபடியும் உங்களை தம்முடைய கூடாரத்தில் தாபரிக்க பண்ண வேண்டும் விரும்புகிறீர்களா? நிறைய நேரங்களில் பாருங்கள், எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு தான் அப்படின்னு நம்ம விட்டுருப்போம். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு வந்து விடுவார். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் மறுபடியும் கூடாரத்தில் தாபரிக்க பண்ணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தாவீதை இப்போ நினைக்கிறேன் நான். தாவீது அவனுடைய சொந்த குமாரனால் அரண்மனையை விட்டு விரட்டப்படுறான். தான் பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு தாவீது வனாந்தரத்தில் காடுகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். எல்லாம் போச்சு. ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசன் அவன், இல்லையா? ஆற்றல் வாய்ந்த அரசன், சக்தி படைத்த சக்கரவர்த்தி, ஒரு மகோன்னதமான ராஜா. அவன் காலம் பொற்காலன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையோ, அந்த மனிதனுடைய ஜீவிதமோ மிக பரிதாபமாக இந்த இடத்துல இருக்குது. சவுளுடைய போதாக்குறைக்கு சவுளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் சீமை என்றவன், பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ இரத்த பிரியனே என்று அவன் எதிர்கொண்டு வந்து அவனை நிந்திக்கிறான், அவமதிக்கிறான். எவ்வளவு வேதனை! தாவீதுக்கு சொல்ல முடியாத வேதனை. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் திரும்பவும் கர்த்தர் அவனுடைய அரண்மனையில் தாபரிக்க பண்ணினார். வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் மறுபடியும் அரண்மனையில் தாபரிக்க பண்ணினார். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாவே அது நம்மை செழிக்க பண்ணும். நம்முடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா வறுமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். கூடாரங்களில் நம்மை தாபரிக்க பண்ணுவேன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை அவர் மேலே ஆழமாக இருக்க வேண்டும். அதே போல் 125ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை நம்புகிறவர்களை தான் நான் நிலைத்திருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். ஸ்டேபிளாக இருக்க முடியும். அவங்கள கூடாரத்தில் கர்த்தர் தாபரிக்க பண்ணுவார். எல்லா நஷ்டங்களெல்லாம் விலகி போகும். எல்லா கஷ்டங்களையும், எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில்
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாம் போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்கலாம். இப்போ ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். எஸ், தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் பிசாசு உங்களை கையிலிருந்து தட்டி பறிச்சானோ, அதை எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஆண்டவர் நம்மை தாபரிக்க பண்ண வேண்டுமானால், நம்முடைய கூடாரத்திலே கர்த்தர் செழித்தொங்க பண்ண வேண்டுமானால், நம்முடைய நம்பிக்கை முழுமையாக கர்த்தர் மேலே இருக்கணும். ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்து அவரையே நம்முடைய நம்பிக்கையை கொண்டிருந்தால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பிரத்யோகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எஸ், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய அளவிட முடியாத அந்த ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவனுடைய நாமத்தின் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற வேண்டும். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் நாம் திரும்பவும் கூடாரத்தில் நம்மை கர்த்தர் தாபரிக்க பண்ண வேண்டுமானால் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, அவரை நோக்கி மன்றாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் காலங்களிலே எபிரேய மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, நிலையில்லாமல் கஷ்டப்பட்டாங்க என்பதை விளக்குகிற ஒரு சங்கீதமாக 107 சங்கீதம் இருக்குது. அதில் 107 நாளை வாசிக்கும் போது, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாக பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாபரிக்கும் ஊரை காணாமல் அலைந்து திரிந்தார்கள். அப்படி அலைந்து திரிந்தவர்களை குறித்து மற்றொரு வசனம் சொல்லுது, 7வது வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே கர்த்தர் நடத்தினார். இப்போ இந்த 2 வசனத்துக்கு இடையில் என்ன நடந்திருக்கு? 6வது வசனம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் இடத்தை காணாம அலைஞ்சு திரிஞ்சாங்களாம் வனாந்தரத்தில். ஆனால் கர்த்தர் அந்த தாபரிக்கும் ஸ்தலத்துக்கு நேரம் அழகாக நடத்தினார். அப்படி நடத்துறதுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்ததுன்னா, அவரை நோக்கி கூப்பிட வேண்டியிருந்தது. அவரை நோக்கி அவர்கள் பேச வேண்டியிருந்தது. எசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க கருத்தாய் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். பாரத்தோடு மன்றாடினார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மிக கருத்தோடு, மிக கவனமாக ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால், நாம் எங்கே விழுந்தோம், நாம் என்ன செய்யணும், அந்த விழுகைக்கு பதிலாக எழுகை நம்முடைய லைஃப்பில் நடக்கணும்னா என்ன செய்யணுன்றத கர்த்தரே பேசுகிறார், ஆண்டவரே பேசுகிறார். மிக அழகாய் கர்த்தர் நடத்துகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களுக்கு தயை பாராட்டுவார். நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் மேல் வைப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஒரு 5 விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நிலை மாறி போயிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போனதாக உங்களுடைய உள்ளத்தில் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். இனி நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கலாம். இல்லை, இன்னும் முடியல, இன்னும் சான்ஸ் இருக்குது பிரதர் சிஸ்டர். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, நீங்கள் வெற்றி பெறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் மறுபடியும் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய அவமானத்தையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் சஞ்சலத்தையெல்லாம் சந்தோஷமாக மாற்ற போகிறார். உங்களுடைய புலம்பலை எல்லாம் அவர் ஆனந்த கழிப்பாக மாற்ற போகிறார். இன்னும் சான்ஸ் இருக்குது. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி உங்களுடைய மனதை திருப்பி, நியாயத்தை தயையை கை கொண்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போது மிகப்பெரிய மாற்றம் உங்களோட லைஃப்பில் நடந்துடும். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களிலே தாபரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அன்பானவர்களே, நான் உங்களுடைய கூடாரங்களிலே திரும்பவும் தாபரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய பொருள், நிறைய விடயங்களை இழந்து போயிருக்கலாம், நாம் எல்லாம் நம்மை கைவிட்டு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், திரும்பவும் நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன், நீ சுகமாய் குடியிருப்பாய், மகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் என்ன செய்யறது? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய முழு நம்பிக்கையை அவர் மேலே வச்சுட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஓசியா புஸ்தகம் 12:9 நிறைவேறுவதற்கு ஓசியா 12:6 ஓசியா 12:6 நாம் கவனிக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக நம்மை மீண்டும் நம்முடைய கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவார். நீங்கள் சுகமுடன் நலமுடன் வாழ்வீர்கள்.
நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே. இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உடைய பொற்கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவருடைய கூடாரங்களிலே திரும்பவும் மீண்டும் அவர்களை தாபரிக்க பண்ணும். அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே உம்முடைய கிருபை தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, my beloved people of God, சின்ன சின்ன தியானம் என்ற புத்தகத்தை உங்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to introduce a short meditation book. இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. This book is both in Tamil as well as in English. இந்த புத்தகத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால், If you will ask what is the speciality about this book, இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்க வேதத்தை வாசித்தால், if you will read the Bible according to the schedule of this book, ஒரு வருஷத்தில் in 1 year's time, 2 முறை புதிய ஏற்பாட்டையும், you can finish the New Testament twice, ஒரு முறை பழைய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடலாம். and you can also finish the Old Testament once. ஒவ்வொரு நாளும் ஒரு மனப்பாட வசனம் இருக்கிறது. And every day there is a memory verse that is given to you. அந்த வசனத்தை மனப்பாடம் செய்து விடுங்கள். You can memorize that verse. அந்த வசனத்தை மையப்படுத்தி 3 தியான குறிப்புகள் இருக்கின்றன. There is also a meditation point, the same verse in 3 points you can have the meditation. காலையில் என்ன வாசிக்கணும், There is a schedule of what to read in the morning, மத்தியானம் என்ன வாசிக்கணும், what to read in the afternoon, நைட் என்ன வாசிக்கணும், and what you should read in the night. அங்கே குறிப்புகள் இருக்கின்றன. And there are all the scriptures that is given to you. மிக சுருக்கமாக இருக்கும். It is a very short meditation. நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். And it will be a great use to you as you read it every day. இந்த புத்தகத்தை பெற விரும்புகிறவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு CCT Part 1 என டைப் செய்து செய்தி அனுப்புங்கள். தமிழ் என்றால் தமிழ் என்றும், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்தி அனுப்புங்கள். புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும். புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம். All those who need this short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book, you can send the money to us. God bless you. God bless you.